தெசலோனிக்கேய 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்னா, எதை விரும்புறாரு? ஆண்டவர் எதை ரொம்ப விரும்புறாரு? அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கும்ல. இப்ப என்னை குறித்ததான ஒரு விருப்பம், என் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவருக்கு இருக்கும். அந்த விருப்பத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்கணும்னு சொல்லி தேவன் சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பரிசுத்தமா இருக்கணும் தான் அவருடைய சித்தமா இருக்கிறது. இந்த பூமியில ஆண்டவர் இந்த மக்களை படைத்து விட்டு எல்லாம் அழகா இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆதியாகமத்துல இருக்குது. எல்லாத்தையும் படைச்சிட்டு, மனுஷனையும் படைச்சிட்டு, அவர் கண்களுக்கு அது அவ்வளோ அழகா இருந்திருக்கு. ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, மீறுதலுக்கு உட்பட்டுட்டாங்க. தேவால் மீறுதலுக்கு உட்பட்டுட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கு பிறகு ரொம்ப மனஸ்தாபப்பட்டாராம். இந்த பூமியில ஏன் நான் ஜனங்களை உண்டாக்கினேன், ஏன் இந்த பூமியை உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனஸ்தாபப்பட்டிருக்கிறார் ஆண்டவர். அதே ஆண்டவர் நாட்கள் சொல்றாரு, இந்த பூமியில நான் ஒவ்வொருவருக்காக நான் ரத்தம் சிந்தினனே. நான் ஒண்ணு கேட்கட்டா, ஒருத்தன் இந்த பூமிக்குரிய உலகத்துக்குரிய ஒரு மனுஷனே ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 பேர்கிட்ட சொல்லுவான், நான் அங்க பைசா காசு கொடுத்தேன், காசு கொடுத்தேன், காசு கொடுத்தேன். ஆனா நம்ம தேவன் அப்படி கிடையாது. அவருடைய ரத்தத்தையே சிந்தி கொடுத்து தன்னுடைய உயிரே கொடுத்திருக்கிற தேவன் சொல்றாரு, நான் நியாயம் தீர்ப்பேன், நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றாரு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், நம்ம சும்மாலாம் இல்லை. அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தை நம்ம கொடுத்து நம்ம மீட்டெடுத்த நாம எப்படி இருக்கோம்னா, பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது.